banging. வெல்கம் பேக் டு another வீடியோ கைஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டே வரோம், நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே வரீங்க. 100K வரதுக்கு இன்னும் ஒரு 13,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவைப்படுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய படம் நெஃபாரியஸ் அப்படிங்கிற படத்தோட ஸ்டோரி என்னன்னா வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருத்தர் இருக்கார். அவர் கூடிய சீக்கிரம் வந்து அந்த தூக்கு தண்டனை வந்து நிறைவேற்ற போகிறாங்க. இப்போ வந்து அவர் வந்து மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட அனுப்புகிறாங்க. அவர் உண்மையிலேயே வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காரா இல்லையா, இல்லை நடிக்கிறாரா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டாக்டர் கிட்ட வந்து அனுப்புகிறாங்க, அவரை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த டாக்டர் மீட் பண்ணி பேசும்போது அவன் சொல்லுவான், என்ன ஒரு டீமன் வந்து ஆக்கிரமிச்சிருக்கு, நான் என்னோட கண்ட்ரோலில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவான். கடவுள்கள் அப்படி மனிதர்கள் செய்கிற பாவங்கள் அப்படிங்கிற விஷயம் மாதிரிலாம் நிறைய வந்து பேச ஆரம்பிப்பான். அப்போ அந்த டாக்டருக்கு வந்து நிறைய டவுட் வரும். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவான், நான் வந்து இதுக்கப்புறம் 3 பேரை கொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்லுவான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு இந்த படத்தில் அப்படிங்கிறதா இந்த படத்தோட வித்தியாசமான படங்கள்லாம் பார்ப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் தான் இந்த படம். ஜெயிலில் வந்து 2 பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன், அதை முழுக்க பேஸ் பண்ணி வித்தியாசமான சம்பவங்கள், நிறைய டீட்டெயிலிங் சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். கண்டிப்பா பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் கோப்வெப் அப்படிங்கிற படம் தான். ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். படத்தோட ஹீரோ நம்ம பீட்டர் அப்படிங்கிற பையன் தான். ஒரு 8 வயசு இருக்கும் அவனுக்கு. அவன் நைட்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டு செவத்தில், அவனோட ரூமில் இருக்கக்கூடிய ஒரு செவத்தில் வந்து சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது, அழுகிற மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது, யாரோ பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ யார் அப்படின்னு கேட்கும்போது வந்து நான் தான் உன்னோட சிஸ்டர், என்னை வந்து இந்த செவத்துக்குள்ள அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு ஆளை பார்க்குற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அவன் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து இதை வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் செவத்தில் யாரையோ பார்க்குறேன், பேசுகிற மாதிரிலாம் இருக்குது, அந்த செவத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். அவன் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, நீ வந்து ஹாலுசினேட் பண்ணுற, இமேஜினேஷனில் இருக்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உனக்கு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையிலே வந்து அந்த செவத்துக்குள்ளே என்ன இருந்துச்சு, அந்த வீட்டில் வந்து நிறைய வித்தியாசமான சம்பவங்கள்லாம் நடக்கும். அதெல்லாம் என்ன நடக்குது, உண்மையிலே அவங்க பேரண்ட்ஸ் எதை மறைக்கிறாங்க, அந்த சின்ன பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு இந்த படத்தில் வந்து பதில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. டெஃபரெண்ட்டாக ஒரு செம்மையான ஒரு த்ரில்லர் ஹாரர் படம் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தை. அந்த பீட்டர் அப்படிங்கிற பையன் வந்து சூப்பராக நடிச்சிருப்பான். அவனோட அப்பாவை வந்து ஹோம்லேண்டர் இருக்கார்ல, பாய் சீரிஸில் வருவார், அவர் தான் அந்த அப்பா கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரெல்லாம் மிரட்டி விட்டுருப்பார் படத்தில். அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. 5.9 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையான ஒரு மிஸ்ட்ரி படம் கைஸ். நிறைய மிஸ்ட்ரி இருக்கும் படத்தில், நீங்கள் அதுக்காக பார்க்கலாம். ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து சொல்லிட்டு வருவாங்க, அதெல்லாம் ஒவ்வொன்றா ஆன்சர் ரிவீல் பண்ணுறாங்க, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் கோனன் தி பார்பெரியன் அப்படிங்கிற படம் தான். கோனன் அப்படிங்கிறவன் வந்து ஹைஃபோரியா அப்படிங்கிற ஒரு கற்பனை உலகத்தை சார்ந்தவன். அப்படி ஒரு உலகம் காட்டுறாங்க நம்மளுக்கு. ஸோ இவனோட ட்ரைப் வந்து பார்பெரியன் ட்ரைப்பை சேர்ந்தவன். அப்படி ஒரு சமூகம் இருக்குது, பார்பெரியன் அப்படிங்கிற மக்கள் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்தவன் தான் அந்த கோனன் அப்படிங்கிறவன். அவனோட அப்பாவோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. ஒரு வீரன் தீரன் சூரன் அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க படத்தில். இப்போ வந்து காலர்ஜிம் அப்படிங்கிற வந்து ஒரு ஆள் அவனோட மகளை கூட்டிகிட்டு வந்து இந்த பார்பெரியன் ட்ரைப் மக்களை வந்து அழிக்கிறாங்க. இதில் வந்து நம்ம கோனனோட அப்பா வந்து இறந்து போயிறாரு. இப்போ இவன் வாழ்க்கை இருக்க ஒரே லட்சியம் வந்து இவன் அப்பனை கொன்னவனை வந்து கொல்லணும் அப்படிங்கிறதான். இப்போ வந்து இந்த காலர்ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் சொன்னல, பார்பெரியன் ட்ரைப் அழிச்சான் அப்படின்னு. அவன் எதுக்காக வந்து இந்த கோனனோட அப்பாவை வந்து கொன்னான், எதுக்கு இந்த ட்ரைப் அழிச்சான், இவன் வந்து பதிலுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்து அவங்களை கொண்டானா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஸ்டோரி. ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் அவனோட உரிமை எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் வந்து ஃபைட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஒரு கிளாடியேட்டர் 300 ஸ்பாட்டன்ஸு அந்த மாதிரியான ஃபைட் வகையில் தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஜேசன் மோமோ தான் இந்த படத்தில் கோனன் தி பார்பெரியன் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து பண்ணியிருப்பாரு. அமேசான் பிரைம் வீடியோவில் வந்து இந்த படம் அவைலபிளாக இருக்குது. 5.2 கொடுத்துருக்காங்க IMDb ரேட்டிங்கில். செம்மையான ஒரு அட்வென்ச்சர் படம் இந்த படம், கண்டிப்பாக பாருங்கள். சண்டை சீன்லாம் செம்மையாக செஞ்சுருப்பாங்க படத்தில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய படம் கான்சிக்ரேஷன் அப்படிங்கிற படம் தான். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சிஸ்டர் கிரேஸ் அப்படிங்கிறவங்களோட பிரதர் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து உங்களுக்கு வருது. இவங்க வந்து அதை நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னோட பிரதர் வந்து சூசைட் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு. இது கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறத வந்து தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் நிறைய மிஸ்ட்ரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ கடவுள் சம்பந்தப்பட்ட ஒரு மத ரீதியான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த கொலையா இல்லை தற்கொலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் சீன் மாதிரிலாம் போகும். அதெல்லாம் படத்தில் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. வழக்கம் போல் இல்லாமல் ஒரு சர்ச்சுக்குள்ளே நடக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லணும். ஒரு ஹாரர் ப்ளஸ் த்ரில்லர் மூவி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க. செம்மையான ஒரு படம் கைஸ். இந்த மிஸ்ட்ரி சீனுக்காண்டியே நீங்கள் பார்க்கலாம், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த படத்துலையும். ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்கக்கூடிய படம் கிராண்ட் டூரிஸ்மோ அப்படிங்கிற படம் தான். ஒரு கார் ரேஸ் மூவி இந்த படம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஜான் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் இருக்கான். வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா சிமுலேட்டரில் வந்து கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கான். கிராண்ட் டூரிஸ்மோ அப்படிங்கிற வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கான். பயங்கரமாக கார் ஓட்டக்கூடிய ஒரு ஆள். அவனுக்கு வந்து ரேசர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ வந்து
வந்து இப்போ அவன் வீட்டில் வந்து அதை பார்த்த ஒரு சிலர் வந்து கோச்சாக இருப்பாங்க, அவங்க அப்பாலாம் இருப்பார். இதில் வந்து இவனை வந்து ரேசர் ஆக்கலாமா, உண்மையிலேயே இவனை கார் ஓட்ட வைக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் வருது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நிசான் அப்புறம் வந்து பிளே ஸ்டேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து GT அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கேமர்ஸ் வந்து ரியல் ரேசர் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்ஸாக இருக்கட்டுமே அப்படின்னு இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இந்த பையனை வந்து ரேஸ் ஓட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கடைசியில் அந்த பையன் ரேஸ் ஓட்டி கார் ரேஸில் ஜெயிச்சானா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஸ்டோரி. நிஜத்தில் கார் ஓட்டுறது வந்து வீடியோ கேம் மாதிரி கிடையாது. நிறைய ஆக்சிடென்ட் ஆகும், நிறைய ரேசிங் இது இருக்குது, நிறைய ப்ரெஷர் இருக்கும், அதெல்லாம் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி ஒரு சின்ன பையனால் அவ்வளோ பெரிய ரேசர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்குலாம். அதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு நடுவில் இந்த சின்ன பையன் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது. அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த ரேஸில் ஜெயிச்சா அப்படிங்கிறது வந்து படம் ஃபுல்லாக வந்து செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் கொண்டு போய் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தை பார்த்துட்டு யாரும் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு நினச்சிடாதீங்க. ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் அந்த படம் இருக்கும். ரியல் லைஃப்பில் அந்த மாதிரிலாம் நடக்காது, நம்மளாம் ரேசர் ஆக்க விட மாட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து சோனி லைவ், ZEE5, Amazon Prime அப்புறம் ஆப்பிள் டிவிலாம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. லிங்க் இருக்குது கைஸ், டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன். IMDbல பார்த்தீங்கன்னா 7.1 கொடுத்துருக்காங்க ரேட்டிங். செம்மையான ஒரு படம். கார் ரேஸ் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எனக்கு வந்து வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, ஏன்னா வந்து கோல்டாக இருக்கனால 1 வீக்காக வாய்ஸ் வந்து அந்த மாதிரி இருக்குது. மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை. Got a good run on him. Pass him on the right.